We are going to see how to find equation of a straight line passing through a point A vector and parallel to given vector B vector. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் எந்த லைனுக்கு பேரலாக இருக்கோ அந்த லைனோட பேரலல் வெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபர்தர் வித் ஏ டயக்ராம். This is our x-axis, this is our y-axis and this is our z-axis. இப்போ இங்கே எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நம்ம ஏ வெக்டார்ன்றோம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும். அதே நேரம் இட் வில் பி parallel to a another line whose equation will be given. ஓகே, ஸோ வந்து பி வெக்டார் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனுக்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் வழியாக பாஸ் ஆகிற அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து எந்த லைனுக்கு பேரலாக இருக்கோ அதோட வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் சிச்சுவேஷன். ஸோ they will give you a point and a parallel vector. அப்போ கொஸ்டினில் அந்த வேர்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, parallel vector கொடுத்துருக்காங்களா, அது பார்த்து தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலான்னு முடிவு பண்ணணும். நீங்கள் 3 ஃபார்முலாஸ் படிக்க போகிறீங்க. என்னென்ன ஃபார்முலாஸ் படிக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம், இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார் ஃபார்ம். The third one, non-parametric form. So, all the three formulas you should be thorough. Actually, இந்த மாதிரி questions எல்லாம் 3 marksல தான் கேட்பாங்க. So, any 2 forms they will ask. Either they will ask you parametric form and vector form, or vector form and non-parametric form, or non-parametric form and parametric form. ஏதாவது 2 combinationல they will ask this question for 3 marks. Now, let us see what is parametric form. Parametric form na r vector is equal to a vector plus t b vector. இந்த a vector தான் கொடுத்திருக்கிற point. Okay, b vector is the parallel vector. ஸோ நமக்கு புரியணும் எது a எடுக்கணும் எது b எடுக்கணும். r vector சும்மா r vectorனே எழுதணும். t that is a scalar, அதுவும் அப்படியே தான் எழுதணும். a vector இருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் எழுதணும். b vector இருக்கிற இடத்துல parallel vector எழுதணும். This is called parametric form. Next we are going to see Cartesian form. Cartesian formக்கு இல்லாட்டி vector form, let me change this as Cartesian form. Cartesian formக்கு என்ன ஃபார்முலானா x minus a1 y minus a2 z minus a3 x minus a1 divided by b1 y minus a2 divided by b2 z minus a3 divided by b3. இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னாலே அதில் x y z இருக்கணும். அதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். Now let me explain this a1 a2 a3. a வெக்டர் உங்களுக்கு தெரியும். a வெக்டர் வந்து என்னது, பாயிண்ட். அந்த a வெக்டரில் கண்டிப்பாக ஒரு i காம்போனண்ட், ஒரு j காம்போனண்ட், ஒரு k காம்போனண்ட் இருக்கும். அதுதான் நம்மளோட a1 a2 a3. a1 is i காம்போனண்ட், a2 is j காம்போனண்ட், a3 is k காம்போனண்ட். அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த b1 b2 b3 அந்த parallel வெக்டர் இருக்குல்ல, அந்த parallel வெக்டரோட i காம்போனண்ட் b1 வெக்டர், parallel வெக்டரோட j காம்போனண்ட் b2 வெக்டர், parallel வெக்டரோட k காம்போனண்ட் வந்து b3k வெக்டர். நெக்ஸ்ட் non-parametric form. Non-parametric form வந்து r வெக்டர் minus a வெக்டர் cross b வெக்டர் equal to 0 வெக்டர். இதுதான் non-parametric form. ஸோ ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. parametric formனா r வெக்டர் is equal to a வெக்டர் plus tb வெக்டர். Next, Cartesian form na x minus a1 by b1 equal to y minus a2 by b2
equal to z minus a3 by b3. Non-parametric form na r minus a vector cross b vector equal to 0. We are going to see exercise 6.4 first question. Find the non-parametric form. So you have to find non-parametric form and Cartesian equation. So non-parametric form கேட்டிருக்காங்க, Cartesian equation கேட்டிருக்காங்க of a straight line passing through a point. அவங்க பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுதான் கொடுத்துருக்குற பாயிண்ட், and parallel to the vector they have given this a parallel vector. Okay, so அந்த பாயிண்ட் தான் நம்மளோட a vector. So your a vector is equal to, what is our a vector is 4i vector plus 3j vector minus 7k vector. So கொடுத்துருக்கிற பாயிண்ட் எப்போவுமே a vector. parallel சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய b vector. So b vector is equal to 2i vector minus 6j vector plus 7k vector. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, non-parametric form. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு non-parametric form கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், non-parametric என்ன ஃபார்முலா, r vector minus a vector cross b vector is equal to 0 vector. So how, first of all we have to write the formula, r vector minus a vector cross b vector equal to 0 vector அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதிடும். இப்போது நம்ம r vector அப்படியே வச்சுப்போம். a vector, அந்த a vector ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். what is a vector, 4i vector plus 3j vector minus 7k vector, close the bracket, cross b vector. what is b vector, 2i vector minus 6j vector plus 7k vector equal to 0 vector. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய தேவையில்லை. So when we are doing this, we are eligible for getting the 1 marks for non-parametric form. இந்த a vector b vector எழுதுறீங்கள, அதுக்கு 1 mark. அப்புறம் இந்த non-parametric ஃபார்முலாவும் அந்த ஆன்சரும் சேர்த்து 1 mark. ஸோ இந்த ஆன்சர் எழுதணுன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியணும், non-parametric formula. நெக்ஸ்ட்டு Cartesian form. ஸோ Cartesian ஃபார்முக்கு நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் Cartesian form, x minus a1 x minus a1 by b1 y minus a2 by b2 z minus a3 by b3. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இந்த பாயிண்டோட நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் a1னா i நம்பர், ஸோ எக்ஸ் மைனஸ் 4, y minus a2னா j நம்பர் 3, y minus 3. இங்கே a3னா k நம்பர், z minus of minus 7, it will become z plus 7. So you will have z plus 7. Okay, whole thing divided by and the parallel vector இருக்குல்ல, அதோட ijk numbers. So you will have 2, here you will have minus 6, here you will have 7. So this is our Cartesian form. Cartesian form answer is x minus 4 by 2 equal to y minus 3 by minus 6, z plus 7 by 7. That's all.